ओम श्रीमद्भगवताय नमः। श्रीशैलेशदयापात्रं भीभक्त्यादिगुणार्णवं हरियन्तप्रवणं वन्दे निर्मिजमातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयाभ्रमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। कर्कटे पूर्वभक्पुण्यां तुलसीकाननोद्भवां पाण्डे विश्वम्भरां गोदां वन्दे श्रीरङ्गनायकीयं। गरुडाय नमस्तुभ्यं नमस्ते कक्षिणां पते भोगवादिराजाय सुवर्णाय नमो नमः। रामानुजपदाम्बोज संस्कृतं गुणपारितं दयापालमुनिं वन्दे वेदान्तपरिनिष्ठितं श्रीदोषिकान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्यपदभङ्गजभृङ्गराजं श्रीकृष्णवर्यतनूजं तदवाप्तबोधं श्रीराघवार्य गुरुमन्वहमाश्रयामि। திருமக 21வது வசனம். கீழ்பாட்டில் வந்து நப்பினை பிராட்டிய எல்லாரும் இருக்கிறாங்க. அவனை நப்பினை பிராட்டி சொல்ற, நீங்க வந்து என்னை வந்து நீங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த விதமான குறையும் இருக்காது இல்லையா? நம்ம போய் இது பண்ணுறோம் அப்படின்னாக்க இனிமேல் உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது, வாங்க எல்லாரும் வாங்கும், எல்லாரும் போய் எம்பெருமான பக்தி பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட்டு எல்லாரையும் எப்படி எம்பெருமான போய் இது பண்ணுறது அதை பற்றி மேற்கொண்டு சொல்லி வர வேத்த கரங்கள் எதுவங்கி வீதளிப்ப. வேதமானது பரம அமிர்தமான நல்ல வாழ்வை நமக்கு அளிப்பதற்கு விசேஷமாக உள்ளது. இந்த வாழ்க்கையை பற்றி நமக்கு வாசனை போல் என்ன சொல்றது, மாத்தாலே வாழ்க்கையும் வள்ளல் பெரும் பசுக்கள். அதாவது நமக்கு என்ன அப்படின்னாக்க, நமக்கு எப்போதும் வாய் வழங்குவதற்காக இந்த வேதத்தினுடைய எல்லா அர்த்தங்களையும் நமக்கு என்ன பண்றது, மதா பரதா அப்படி வேதம் சொல்றது. எல்லா இடத்தையும் நமக்கு சகல சௌபாகியம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பாஞ்சராத்திரம், ராமாயணம், மற்றபடி இதிகாச புராணங்கள் எல்லாமே நமக்கு இதிகாச புராண ஆகமங்கள் எல்லாமே இருக்கு. எல்லாமே இந்த வேதத்தின் கருத்தை எடுத்து நமக்கு அமிர்தம் போல் ரசிக்கின்றன. பால் சொல்லி நமக்கு பொழிஞ்சுட்டு எப்ப பார்த்தாலும் அமிர்தம் போல சொல்லுது. நமக்கு முக்கியமாக வேண்டியது மாதிரி பாஞ்சராத்திரங்கள், ராமாயணம், பாகவதம், இதிகாச புராணங்கள் எல்லாமே இதான் நமக்கு எல்லாத்தையும் நமக்கு எடுத்து சொல்றோம். பேர்பட்ட அந்த அமிர்தத்தை நாம் வந்து எல்லாம் கையுள்ளோம். இந்த அமிர்தத்தை வாங்கி எல்லாம் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்க வந்திருக்கோம் எல்லாரும். நீங்க என்ன பண்ணணும், என்னது இது வந்து ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய். உடனே நாங்க எப்படியெல்லாம் இருக்க பார்த்தோம், வேட்டோட விட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வெள்ளம் போல் நாங்க பக்தி பொங்க அப்படியே வந்திருக்கோம். பக்தியினால் வந்திருக்கோம் எல்லாரும். எப்படி இருக்கு, ஆற்ற படைத்தான் மகனே
மகனே அறிவுராய், என்ன தெரிஞ்சுக்கணும். நமக்கு அளவில்லாமல் வேதங்களை பற்றி நமக்கு இப்படியெல்லாம் தெரிவிக்கின்றன. ஆகமங்களை வந்து ஒன்றும் வேதத்தை வந்து ஃபுல்லாக எடுத்து நமக்கு எப்படி தெரியுது? பதிம் விஸ்வஸ்ய ஜெகதத்வரஸ்தோ, அதாவது வள்ளல் தன்மையுடன் நமக்கு எம்பெருமானே பரம்பொருள் மகனே தெரிந்து கொள். விசேடமான ஒரு பரதத்துவ நிர்ணயம் அப்படின்னு சொல்லலாம். வேதத்தில் நமக்கு எல்லாமே தெரிவிக்கின்றன. இதெல்லாம் தெரிந்து கொள். ஊற்ற உடையாய் வெறியாய் எம்பெருமான் இப்படியெல்லாம் அப்படிங்கிறத புடர்ப்பு சொல்லு. வேற அகமேதம் புருஷம் மகாந்தம். பெருமான் எப்படியெல்லாம் இருக்கான்? சர்வேஸ்வரன் இப்படியெல்லாம் இருக்கான் அப்படிங்கிறத வந்தான் உலகத்து புருஷன். தன்னை என்ன தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட பெருமான் உலகில் தோற்றமாய் நின்ற சுடரேர் வீழாய், உலகில் எங்கும் மறைந்து உறைந்து இருக்கின்ற எம்பெருமான் இப்படிதான் இருக்கான். நந்தாவை வீரா அப்படின்னு இங்க பார்த்தாலே பெருமான் இருக்கான். எப்படி இருக்கான்? அஜாய மாமோ பகுதா விஜாயதே. இங்க பார்த்தாலும் இருக்கான். அவன் வந்து மறைஞ்சிருக்கான், குறைஞ்சிருக்கான். இங்க பார்த்தாலும் இருக்கான். நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்பேற்பட்ட பெருமானே நீ என்ன பண்ணணும்? உன் மனம் திறந்து எங்களுக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்ய வேண்டும். நாங்கள் இப்படி வந்திருக்கோம் என்றால் உன்னுடைய எதிரிகள் மாற்றம் என்ன அப்படின்னு எதிரியா இருக்கணும். எம்பெருமான் தீய எண்ணம் கொண்டவர்கள் அவர்கள்லாம் அந்த எல்லாரையும் நான் ஒழிக்கிட்டோம். எப்படி இருக்கோம்? பாஷா எப்படி இருக்கிறான்? ஆட்டாது வந்து உங்க அடுபடிமா போரே. நாங்கள் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னாக்க அகங்காரம், மமதை இதெல்லாத்தையும் ஒழிச்சுட்டு நீதான் கதி என்று நாங்கள் உங்களுடைய திருவடியில் வந்து கிடைக்கிறோம். கிடந்து போற்றியாம் வந்தோம். இப்படி வந்துருக்கோம். உன் திருவடியில் வந்து சரணடைந்து பக்தியை பாடிக்கொண்டிருக்கிறோம். நீ வந்து எல்லோருக்கும் உன் மனதை திறந்து பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்ய வேணும். பக்த விடாமிடம் வந்திருக்கிறோம் என்று பெருமானை பிரார்த்தியுடன் கூடி வந்திருந்து வேதமாதாவான நப்பிண்ணை பிராட்டியம் கூட வந்துட்டோம். தாரமா வந்து எம்பெருமானை உயிரிழப்புகிறார்கள். இல்லை அப்படி எம்பெருமான் தூக்கமே இல்லை, தூக்கம் கிடையாது. பக்தர்கள் தான் இந்த பக்தியிலேயே கூடியிருக்கான்.
எனக்கு நீங்க எல்லாரையும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார்கள். நாமும் நிபரமானை பிரார்த்தித்து சகல சௌபாகியங்களும் பெற்று பரிபூர்ணமான அனுகிரகம் பெற வேண்டுமாய் ஸ்ரீ கோதாநாயிகா பக்திராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபால் திருவடியில் பிரார்த்திக்கிறேன். அடியேன் திருவடி வேண்டுகோள் பிரபாடி ராஜகோபாலதாசன் ஸ்ரீமத்தி விட்டுஜித்தாய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் யோகாஸ்வஸ்தா சுகினோ பவந்து.